நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடிவந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மே 20 முதல் 26 வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. 23/5/2024 பௌர்ணமி திதி வருகிறது. ராசிக்குள் போகலாமா? ரிஷப ராசி கால புருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ரிஷப ராசிக்கு ஒரு யோகமான காலம் வந்தாச்சு. இந்த வார கிரகங்கள் அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நம்பர் 1 என்னன்னா, ராசியில் குரு இருக்கார், ராசியில் ராசிநாதன் இருக்கார், 4ஆம் இடத்து அதிபதி சூரியன் வேறு இருக்கார். ஸோ அமக்கலமான ஒரு சூழல், எதையும் சாதிக்கக்கூடிய ராசிநாதன் ராசியில் இருந்தால், அதுவும் குருவோடு சேர்ந்துருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க இருக்குது. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை பெறக்கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளாதாரத்தில் பல சுபீட்சங்களை பார்க்க போகுது. இப்போது 2க்கும் 5க்கும் உடைய புத பகவான் 12ல் இருந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த தனம்னு சொல்லக்கூடிய நிலை இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ராசிநாதர் சுக்கிரன் ராசியில் இருந்தாலே லட்சுமி கடாட்சங்க, குரு வேறு இருக்கார். ஸோ அமக்கலமான ஒரு சூழல். தாயார் ஸ்தானாதிபதியான சூரியன் வேறு ராசியில் இருக்கார். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும், அசையா சொத்துக்கள் மூலம் வருமானத்தை தரும். இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் அந்த 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இப்போ 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சுகஸ்தானத்தை சனி பார்க்குது. உங்களுக்கு சுகவீனம் ஏற்படும், அதாவது தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படும். 4ஆம் இடத்தை சனி பார்க்குறது. தாயாருக்கும் பிரச்சனை ஏற்படும். 4க்குடையவன் நல்ல நிலையில் இருக்கான், ஆனால் 4ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அப்போது பார்த்தீங்கன்னா சனி பார்க்கிறார். சனி பார்க்க கோடி பிரச்சனைகள் தானே, குரு பார்க்க கோடி நன்மைன்னா சனி பார்க்க பிரச்சனை. அப்போ 4ஆம் இடம் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய செலவு, அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள், தாய் மூலம் செலவினங்கள் ஏற்படும். உங்கள் தேக ஆரோக்கியம் குறைவு ஏற்படும். மருத்துவ செலவு வைக்கும் உங்களுக்கு பிபி சுகர் எகுரும். வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று இருக்கும். அது ஒரு மாதத்துக்கு உண்டான செலவு வச்சுருப்பீங்க, ஆனால் பார்த்தா அந்த ஒரு வாரமே காலி ஆகிடும். வீட்டில் குழா உடஞ்சி போச்சு, குழாவை மாற்றணும். கரண்ட்டு ஒயரு எரிஞ்சு போச்சு, கரண்ட்டு ஒயர் மாற்றணும். அதுக்கப்புறம் டோர் தாப்பால் போச்சு, டோர் மாற்றணும். இப்போ அப்படி பல பிரச்சனைகள் வரும். ஆனால் எதை செய்கிறது எதை செய்யக்கூடாதுன்னு எது ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் எடுத்து செய்யுங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெட்டிப்பு செலவாகும். உங்களை பொறுத்தவரையிலையும் பாருங்கள், இந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். அடா சூப்பருங்க. 5ல் கேது இருந்தார், இது நாள் வரைக்கும். இப்பவும் கேது இருக்கார். இது நாள் வரைக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு தடை ஏற்பட்டது. பூர்வீகத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டது. குழந்தை பாக்கியம் தடை, பூர்வீகத்தில் பிரச்சனை, இப்படி பலவாறு நீங்கள் எதை சந்திச்சிங்க. சந்தோஷமே இல்லை உங்களுக்கு, சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லணும். பிள்ளைகளால் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஆனால் இப்போவும் கேது அங்கே தான் இருக்கிறார். ஆனால் குரு பார்க்குறார். குரு பார்க்க கோடி நன்மை. அப்போது நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மருத்துவத்தின் உதவியோடு குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு காலகட்டம் வந்தாச்சு. உங்கள் பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இப்போ பிரிச்சிக்கலாம். பூர்வீக சொத்தில் வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு எதாவது போயிருக்கும். இப்போ அதெல்லாம் சால்வ் ஆகி நீங்கள் ஈஸியாக பிரிச்சிக்கலாம். மற்றபடி பிள்ளைகளுடைய கல்வி, உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி மிக சிறப்பாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம்.
சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு வாரம். அடுத்தது பாருங்கள், 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இது நாள் வரைக்கும் சனி பார்த்துருந்தார், இப்போவும் சனி பார்த்துக்கிட்டு இருக்கார். திருமணத்தில் தடை இருந்தது. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணமே கைகூடி வரல, நண்பர்களால் பிரச்சனை, கூட்டு தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளை சந்திச்சிங்க. இப்போது சனி அங்கே இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால திருமணம் கைகூடி வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். ஓடி ஒளிந்த நண்பர்கள் பிரச்சனைகள், நண்பர்களால் பிரச்சனைகள் இருந்தது, இப்போ நண்பர்கள் தேடி வந்து உங்ககிட்ட சந்தோஷமாக அவங்க ஆதரவாக இருப்பாங்க, ஆதரவு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு கூட்டு தொழில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு, கூட்டாளிகள் நன்மையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, எதிரோடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எதிர்ப்புகள் என்பது இருந்து கொண்டே வந்தது. ஏன்னா சனி பார்த்தது, இப்போது சனி பார்க்குது, ஆனால் குரு பார்த்தது. குரு பார்க்குறதால என்ன ஆகும், எல்லோருமே உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு. உங்களுக்கே அதிசயமாக இருக்கும். அடுத்தது 9ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். 9ஆம் இடம் என்பது தந்தை, சூரியனும் குருவோடு இணைஞ்சிருக்கார் ராசியில். அப்போ தந்தைக்கு செல்வாக்கு பெருகக்கூடிய காலகட்டம். அவர் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவார். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். தந்தையால் யோக பாக்கியங்கள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்கிய தடைகள் இருந்தது இது நாள் வரைக்கும். இப்போ பாக்கியம் ஈஸிலி டு கெட், எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்ல, அது தானாக நடக்கக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு. 10ஆம் இடத்துல சனி பகவான் மூலத்திரிகோணம் ஆட்சி வீட்டில் இருக்கார். அப்போ ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள், படித்து முடித்த இளைஞர்கள், எனக்கு வேலை வேணும், தொழில் வேணும், எது உங்களுக்கு ஜாதக அமைப்புப்படி சரியோ அதைப்படி நீங்கள் போங்க. தொழில் பண்ணணும்னா தொழில் பண்ணுங்கள், இல்லை வேலைக்கு போகணுன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அங்கேயே போய் சேர்ந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிஸி ஆகிடுவீங்க. யாருமே இந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்க நான் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்கிறேன்னு சொல்லவே முடியாது. பிஸி ஷெட்யூல். ஏற்கனவே வேலையில் அரசு உத்தியோகம், தனியார் துறையில் இருக்கிறவங்க நல்ல சம்பாத்தியம் இருக்கும். அதுலேயும் வேலையில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் எதிர்பார்த்து சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு. வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். உயர்கல்விக்காக போனாலும், உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, உங்களை பொறுத்தவரையிலையும் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த வாரம். இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் செலவினங்கள் ஏற்படும், சுப செலவாக இருக்கும். மற்றபடி 25, 26 சந்திராசிரம நாட்களாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களை பொறுத்தவரையிலையும் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு சூப்பரான ஒரு வாரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.